இந்தியாவில் உள்ள ஒரு ரயில் தன்னுடைய வழித்தடத்தில் 70 ரயில் நிலையங்களை கடந்து செல்கின்றது. ஆனால் ஒரு ஸ்டேஷனில் கூட நிற்கிறது இல்லை. அது எந்த ரயில், எந்தெந்த ஸ்டேஷனில் நிற்கிறது இல்லை அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு தெரியுமா? தெரியலைன்னா இந்த வீடியோக்குள்ளே வாங்க, முழுமையாக பார்க்கலாம். மிக சுருக்கமாக, பொதுவாக இந்தியாவில் நடுத்தர மக்களும் சரி, உழைக்கின்ற வர்க்கமும் சரி, அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து அப்படிங்கிறது ரயில் பயணம் தான். ஏன்னா அந்த ரயில் பயணத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்டு விலை குறைவாக இருக்கும். பஸ் பயணத்தை விட ரயில் டிக்கெட்டுங்கிறது குறைவாக இருக்கும். அதுவும் குடும்பமாக, ஒரு குடும்பத்தில் 5 உறுப்பினர்கள் 6 உறுப்பினர்கள், கணவன் மனைவி பிள்ளைகள் அப்படின்னு இருந்தாலே பஸ் பயணத்தை விட்டுட்டு ரயில் பயணத்தை தான் அவங்க விரும்புவாங்க. அது ஒரு வகையில் அவங்களுடைய பயணம் மிக அழகாக ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்கும். அதுக்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ரயில் பயணம். ஆனால் இப்படி மக்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு ரயில், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் 70 ரயில் நிறுத்தத்தில் நிற்காமலே போகுதுங்க. ஆனால் அந்த ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டேஷன் தான். அது எங்கே அப்படின்னா, உலகத்திலேயே இந்திய ரயில்வேங்கிறது ஒரு பெரிய ரயில்வே நிறுவனம் தான். பல போக்குவரத்து கட்டமைப்புகள் நம்மளுடைய ரயில் நிறுவனத்துக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த நீண்ட தூர பயணத்தை விரும்பக்கூடியவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகப்படியான மக்கள் இருக்கிறாங்க. அப்படி மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரயில் மக்களுக்கு நேரத்தையும் மிச்சப்படுத்துது, காசையும் மிச்சப்படுத்துது. அதனால தான் ரயிலை எல்லோரும் விரும்புவாங்க. ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் சேவை அப்படின்னா அது ரயில் தாங்க. அப்படி ஒரு தனி சிறப்பு கொண்ட ரயில்களில் ஒடிசாவில் இருக்கக்கூடிய சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ரயிலும் ஒன்று. இந்த ரயில் பீகார் மாநிலத்தின் வழியாக நீண்ட தூரம் போகுது. ஆனால் பயணிகளுக்காக எந்த ரயில் நிலையத்திலையும் இந்த ரயில் நிற்கிறது இல்லை. அப்படிங்கிறது தான் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஒடிசா சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ், இந்த ரயிலோட எண் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 12820. இந்த ரயில் பார்த்தீங்கன்னா ஆனந்த் விகார், அதாவது டெல்லி முதல் புவனேஸ்வர் வரை இயக்கப்படுகிறது. இந்த ரயில் புவனேஸ்வரிலிருந்து ஆனந்த் விகார் வரை செல்கிறது. சுமார் 1782 கிலோமீட்டர். இந்த தூரத்தை இந்த ரயில் 28 மணி நேரம் 30 நிமிடங்களில் கடக்கிறது. இது டெல்லி, உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்டு, மேற்கு வங்காளம் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலத்தின் வழியாக தான் இந்த ரயில் போகுதுங்க. இதனுடைய முழு பயணமும் சுமார் 13 முக்கியமான ரயில் நிலையங்களில் மட்டும்தான் இது நிற்கிது. வேற எங்கேயுமே இது நிற்கிறது இல்லை. இதனால என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் கோவப்படலை, இந்த ரயிலை விரும்புகிறாங்க. நீண்ட தூர பயணிகளுக்கு இது பார்த்தீங்கன்னா டைம் சேவ் பண்ணி கொடுக்குதான். அதனால் இந்த ரயிலில் இன்னொரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழியில் நிற்காதுன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது பீகார் மாநிலத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 70க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களை கடந்து தான் இந்த ரயில் போகுது. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பேசஞ்சர்ஸ் நிற்பாங்க, ஆனால் இந்த ரயில் நிற்கிறது இல்லை. இந்த ரயில் எங்கேயுமே அந்த இடத்துல நிற்கிறது இல்லைங்க. இது என்னென்னா, பண்டிட் தீன் தயாள் உபாத்யாய் சந்திப்பை கடந்த பிறகு பீகாருக்குள் நுழையும் போது இந்த ரயில் சசாரம், கயா, மன்பூர் உள்ளிட்ட முக்கியமான ரயில் நிலையங்களை கடந்து தான் செல்லுது. ஆனாலும் இந்த ரயில் நிலையங்களில் ஏறவோ இறங்கவோ பயணிகளுக்கு அனுமதி இல்லை, அதாவது வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது தேவையற்ற நிறுத்தங்களையும் தேவையற்ற அந்த நேரத்தையும் குறைப்பதற்காக தான் இப்படி செஞ்சிருக்கிறாங்க. இந்த சேவை சம்பர்க் கிராந்தி ரயில் மட்டும்தான் இருக்குங்க. இந்த ரயிலை மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க. காரணம் இதுதாங்க, நீண்ட தூர பயணத்துக்கு இந்த ரயில் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப சுலபமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த பயணத்தை விரும்புகிறாங்க. ஒருவேளை நீங்கள் இந்த சம்பர்க் கிராந்தி ரயிலில் பயணம் செய்த அனுபவம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இதை மாதிரி எந்தெந்த மாதிரியான வித்தியாசமான ரயில்கள் இருக்குது, எப்படியெல்லாம் மக்கள் வித்தியாசமாக ரயில் பயணத்தை விரும்புகிறார்கள், ரயிலில் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்போங்க.